திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. எம்ஜிஆர் நடித்து வெளிவந்த அவரது 136 திரைப்படங்களில் ஆகச்சிறந்த அவரது முதல் 10 திரைப்படங்கள் என்று பட்டியலிட சொன்னால் அதில் 1000ல் ஒருவன் திரைப்படத்திற்கென ஒரு தனி இடம் எப்போதும் இருப்பதுண்டு. 1965ஆம் ஆண்டு வெளிவந்த இந்த திரைப்படம் பல முக்கிய நிகழ்வுகளை உள்ளடக்கிய ஒரு காவிய திரைப்படமாக இன்றும் தமிழ் திரைப்பட ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது என்றால் அது மிகையன்று. எம்ஜிஆரின் திரைப்படங்களுக்கும் மற்ற நாயகர்களின் திரைப்படங்களுக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் எது என்றால் படத்தின் தலைப்பை சொல்லலாம். இந்த படத்தை இயக்கியிருந்தவர் P.R. பந்தலு. முதலாக எம்ஜிஆரை வைத்து தயாரித்து இயக்கி வண்ண திரைக்காவியமாக தந்ததுதான் இந்த 1000ல் ஒருவன். கேப்டன் பிளட், த கிரிம்சன் பைரேட், த பிளாக் பைரேட் போன்ற ஒரு சில ஆங்கில கடற்கொள்ளையர் திரைப்படங்களின் தாக்கத்தில் உருவான இந்த திரைப்படத்தின் மூலமாகத்தான் முதலாக எம்ஜிஆருடன் இணைந்து நாயகியாக நடிக்கும் வாய்ப்பினையும் பெற்றிருந்தார் ஜெயலலிதா. கதை வசனகர்த்தா R.K. சண்முகம் எம்ஜிஆருக்காக வசனம் எழுதிய முதல் திரைப்படமாகவும் வெளிவந்த இந்த திரைப்படம்தான் 1000ல் ஒருவன். இந்த படத்திற்கு 1000ல் ஒருவன் என்று பெயரை தேர்வு செய்ததும் இவரே. படத்திற்கு பெயர் வைத்தது யார் என்று எம்ஜிஆர் கேட்க R.K. சண்முகம் என்று சொன்னவுடனே தனது சட்டை பையிலிருந்து ரூபாய் 1000 எடுத்து அவரிடம் கொடுத்து அவரை பாராட்டினாராம். பணத்தை பெற்ற R.K. சண்முகம் இப்படி என்று தெரிந்திருந்தால் படத்திற்கு லட்சத்தில் ஒருவன் என்று பெயர் வைத்திருப்பேனே. அருகில் இருந்த எம்ஜிஆர் மனம் விட்டு சிரித்திருக்கின்றார். இந்த படம் இன்னும் ஒரு முக்கிய நிகழ்வினை நினைவுபடுத்தும் திரைப்படமாகவும் இருந்திருக்கிறது. முழுக்க கர்நாடகா இசையின் பின்புலம் கொண்டு பயணித்து வந்த தமிழ் திரை இசை பாடல்களை கடைகோடி பாமர ரசிகனும் கேட்டும் ரசிக்கும் வண்ணம் அவற்றை மெல்லிசையாக்கி தந்த மெல்லிசை மன்னர்கள் என்ற பெருமைக்குரிய விஸ்வநாதன் ராமமூர்த்தி என்ற இரட்டையர் இணைந்து இசையமைத்த கடைசி திரைப்படமாகவும் வெளிவந்தது இந்த 1000ல் ஒருவன் திரைப்படமே. இந்த திரைப்படத்திற்கு பின் இருவரும் பிரிந்து தனியாக தங்களது திரை இசை பயணத்தை தொடர்ந்து வந்தனர். இந்த திரைப்படத்தின் பெரும்பான்மையான வெளிப்புற படப்பிடிப்பு கர்நாடகா மாநிலத்தின் உத்தர கன்னடா மாவட்டத்தில் உள்ள கார்வார் என்ற அழகிய கடற்கரை நகரத்தில் படமாக்கப்பட்டிருந்தது. எழில் கொஞ்சம் அந்த அழகிய கார்வார் கடற்கரையை மிக அற்புதமாக காட்சி வடிவாக்கி பார்க்கும் நம் கண்களுக்கு விருந்தளித்திருப்பார் எம்ஜிஆரின் ஆஸ்தான ஒளிப்பதிவாளரான வி. ராமமூர்த்தி. இந்த திரைப்படத்தின் பொன்விழா ஆண்டை கொண்டாடும் வகையில் 2014ஆம் ஆண்டு டிஜிட்டல் தொழில்நுட்ப வசதியின் துணை கொண்டு படத்தை மறு உருவாக்கம் செய்து வெளியிட்டனர். 50 ஆண்டுகளுக்கு பின் வெளிவந்து சென்னையில் 175 நாட்களுக்கு மேல் ஓடி மீண்டும் வெள்ளி விழா கொண்டாடி புதுமை படைத்திருந்தது இந்த திரைப்படம். படத்தின் கதாபாத்திரங்களுக்கு ஏற்ற நடிகர் நடிகைகள், கதாபாத்திரங்களுக்கு ஏற்ற ஆடை அணிமணிகள், படத்தின் வசனம், பாடல்கள், இசை, ஒளிப்பதிவு, வெளிப்புற படப்பிடிப்பிற்கான இடம், இயக்கம் என அனைத்திலும் ஒரு நேர்த்தியை கையாண்டு ஒரு நிறைவான படைப்பாக தந்து இன்றும் இந்த திரைப்படத்தை பற்றி நாம் சிலாகித்து பேசிக் கொண்டிருக்கும் வகையில் பல புதுமைகளை கொண்ட இந்த திரைப்படம்தான் இந்த 1000ல் ஒருவன். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.